தைப்பூசம் கொண்டாட்டத்தில் பாதுகாப்பு போக்குவரத்து கட்டுப்பாட்டில் அமைந்தது. பினாங்கில் நடைபெறும் தைப்பூச கொண்டாட்டத்தின் போது பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து மேலாண்மை இன்று வரை கட்டுப்பாட்டில் இருப்பதாக பினாங்கு மாநில காவல்துறை தலைவர் டத்தோ ஹம்சா அஹ்மத் தெரிவித்தார். அவர் கூறுகையில், நேற்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவிற்காக 1500 காவல்துறையினர் பணி அமர்த்தப்பட்டுள்ளனர். இதன் மூலம் பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். இதுவரை எந்த ஒரு குற்றச்சம்பவங்கள் தொடர்பாக புகார்கள் பெறப்படவில்லை. இருப்பினும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைக்காக தொடர்ந்தும் அதிகரிக்கப்படுகின்றது. நேற்று முதல் கூட்டம் 200,000 பேரை எட்டியிருக்கலாம். மேலும் இன்று மதியம் முதல் இரவு வரை அதிக மக்கள் திரளலாம். எனவே அனைவரும் விதிமுறைகளை கடைபிடித்து தைப்பூச விழாவை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைய உறுதி செய்ய வேண்டும் என அவர் கூறினார். இன்றைய தினம் பினாங்கு மாநில காவல்துறை தலைவர் தைப்பூசம் கொண்டாட்டத்திற்காக ஜாலான் பிரவுன் கபுன்புங்காவில் நடைபெற்ற கம்யூனிட்டி போலீசிங் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் உடன் குற்றத்தடுப்பு குற்றத்துடை தொழிப்பு துறை சமூக பாதுகாப்பு தலைவர் SS விஸ்வநாதன் வீரசிங்கம், பூபதி, பினாங்கு குற்றத்தடுப்பு அறவாரியத்தின் தலைவர் டத்தோ ஆங், துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ புலவேந்திரன் கயம்பு, சிப்ராங் பிராய் வட மாவட்ட குற்றத்தடுப்பு அறவாரியத்தின் தலைவர் ராஜா முனு மற்றும் உயர் காவல்துறை அதிகாரிகள் திரளாக கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அம்சா மற்றும் அவரது துணைத் தலைவர் டத்தோ முகமது அல்வி செயின்ஸ் அபிடின் திருவிழாவின் நிலைமையை நேரில் பார்வையிட்டு தண்ணீர் பந்தல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் ஆய்வு செய்தனர். அத்துடன் ஸ்ரீ அருள்மிகு பாலதண்டாயுதபணி கோயிலுக்கு செல்லும் வழியில் அமைந்திருந்த அலங்கரிக்கப்பட்ட தண்ணீர் பந்தல்களையும் பார்வையிட்டனர். மேலும் மலேசிய காவல்துறை தண்ணீர் பந்தல் அருகே காவல்துறையினர் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்தனர். பொதுமக்கள் பாராட்டு. பொதுமக்கள் காவல்துறையின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பாராட்டியுள்ளனர்.